வீட்ல இருந்தே சம்பாரிக்கணுமா? அதுவும் உங்களுக்கு புடிச்ச வேலைய செஞ்சு சம்பாரிக்கணுமா? வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன். எனக்கு புடிச்ச வேல பார்த்தீங்கன்னா, குக்கிங்கும், ஸ்டிச்சிங்கும் தான். இன்னைக்கு குக்கிங்க வச்சு எப்படி சம்பாரிக்கலாம்? அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லப் போறேன். இது ஒரு பிறந்த நாளுக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. வெஜிடேரியன் மெனு தான் கேட்டிருந்தாங்க. என்னென்னன்னு பார்க்கலாம். சீரக சம்பா அரிசியில மஷ்ரூம் பிரியாணி 2 கிலோ கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா கேட்டிருந்தாங்க. ஒரு 1 1/4 கிலோல பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் 2 கிலோல உருளைக்கிழங்கு வறுவல், ஒரு 3/4 கிலோ 1 கிலோ கிட்ட கேரட் பீன்ஸ் பொரியல். இப்போ இது எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒன்றொன்னா கூலாக தான் சமைக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கொஞ்சம் ஊற வச்ச பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு விசிலில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை ரெடி பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு வந்து குக்கிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போது எனக்கு எது பிடிக்குதோ அதில் தான் எனக்கு வந்து அதை வந்து சம்பாத்தியமாக பண்ண முடியும். அதே நேரத்தில் என்னால் வந்து அதிக பேருக்கான ஹார்ட் ஒர்க்லாம் என்னால் பண்ண முடியாது. என்னோடய கிச்சனில் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணணுன்னா என்னால் முடிகிற அளவுக்கு தான் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். இப்போது நான் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்ம் பண்ணி என்கிட்ட தெரிஞ்சவங்க நம்பர், அதுக்கப்புறம் என்னோடய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்பர் எல்லாமே நான் அதில் குரூப்பாக ஜாயின் பண்ணி வச்சுருவேன். நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மெனு தான். அந்த மெனு மட்டும்தான் செய்வேன். ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு லஞ்சாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு டின்னராக இருக்கலாம். இந்த மாதிரி தான் என்னோட ஆர்டரை நான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டர் வரும்போது நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதாவது வீட்டில் சும்மா சோம்பேறித்தனமாக எனக்கு இருக்க பிடிக்கல. அதனால தான் நான் இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரைட்டியாக செய்கிறது பிடிக்கும். அதை விட நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இருக்கே பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்குது. ஒன்றுமே இல்லைங்க, இன்றைக்கி கொடுத்த மெனுவில் அந்த கேரட் பீன்ஸ் பொரியலை அவ்வளோ பாராட்டினாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த பன்னீர் டிக்காவை வந்தவங்களுக்கு பரிமாறக்கூட மனசு இல்லைன்னு சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அந்த மஷ்ரூம் பிரியாணி சான்ஸே இல்லை, ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனை அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அதனால் எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுல நான் ரொம்ப பெருமையும் படுறேன், சந்தோஷமும் படுறேன். எல்லாருமே கேட்பாங்க, இது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்காக தெரியலையா? என் பசங்களே கேட்பாங்க, இதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க அப்படிம்பாங்க. எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரைட்டியாக செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி விதவிதமாக செய்யவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்னைய விட்டுடுங்க, என்னைய அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில். என் ஹஸ்பண்டும் அதே தான் சொல்லுவாங்க, இது எதுக்கு நீ பண்ணுற, இது எதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சமான என்னால் முடிஞ்ச ஆர்டர் மட்டும்தான் பண்ணுறேன். ஒரு 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 கஸ்டமர் கேட்டாங்க, 200 பேருக்கு பிரியாணி பண்ணி தர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், 200 பேருக்கு செய்கிற அளவுக்கு என்னைய நம்புறீங்களான்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களோட டேஸ்ட்டை பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இல்லைங்க 200 பேருக்குலாம் என்னால் பண்ண முடியாது, நான் ஒன்றும் பெரிய சமையல் மாஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிற கஸ்டமர் வந்து என்னை நிறைய நம்புகிறாங்க. இது கூட என்னை வந்துட்டு ரொம்ப நம்பினதுனால தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கே இதை வந்து கேட்குறாங்க. அதனால் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு. எப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து மஷ்ரூம் பிரியாணியையும் நான் வந்து கீழே ஒரு பெரிய அடுப்பு வச்சு 2 கிலோங்கிறதுனால நான் இதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நல்ல கமகமன்னு மணமணன்னு இருந்ததுங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மஷ்ரூம் பிரியாணி. 5 பேக்கெட் நான் போட்டிருந்தேன். மஷ்ரூம் வந்து 5 பேக்கெட் போட்டிருந்தேன். நான் இதெல்லாம் தனித்தனி ரெசிப்பியாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இந்த பன்னீர் டிக்காலாம் கண்டிப்பாக சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். அதே மாதிரி பட்டை கிராம்பு எல்லாமே தாளிச்சிட்டு நான் வந்துட்டு வெங்காயம் பச்சை பட்டாணி போட்டு தான் நான் இந்த உருளைக்கிழங்கு வறுவலை பண்ணேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் இருக்குது, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் செய்வேன். அதை விடவும் நான் செஞ்சு கொடுப்பேன். இவங்க சொன்ன மெனுவை விட நான் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி பச்சடி சேர்த்துமே செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகிறவங்க கூட இது எங்கே ஆர்டர் பண்ணாங்க, ஹோம்லியாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு வீட்டில் இப்படி செஞ்சு தருவாங்களா அப்படின்லாம் அவங்க கேட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நான் கேட்கும்போது உண்மையிலேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்குதா, அதை தான் நீங்கள் பணமாக்க முடியும். மற்றது நமக்கு தெரியாத வேலையை ஒன்று கற்றுட்டு தெரியாத ஒரு 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 புது தொழிலை நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக அது நமக்கு கஷ்டம்தான். நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம அதை செய்யும்போது அதை ரொம்ப ஆர்வமாகவும் செய்வோம். அதே நேரத்தில் அதை இன்னமும் நம்ம தெளிவாகவும் செய்ய முடியும். அதனால தான் நான் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ப்ரீ பிளானோட எந்த வேலையை முன்னாடி செய்யணும், எந்த வேலையை பின்னாடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா எந்த வேலையை செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இப்படி தான் என்னோடய ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் நான் முன்னாடியே மெனு போட்டுருவேன். வர்ற ஆர்டர்ஸு எனக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் ஆர்டர் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். முன்னாடியே நான் போட்டுருவேன், சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள், இவ்வளோ தான் லிமிட்டட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். இப்படி செய்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு டேஸ்ட்டு குறையாமல் என்னால் பண்ணி கொடுக்க முடியுது. ஏன்னா பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சு ரொம்பலாம் பண்ண முடியாது. என்னோடய கிச்சனில் என்னோடய அடுப்பில் வச்சு தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுடைய பன்னீர் டிக்காவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அப்பளம் ஒரு 20 அப்பளம் கேட்டிருந்தாங்க. அதனால் அதையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே என்னுடைய எல்லாமே கொடுத்த எல்லா ஆர்டர்ஸையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பாருங்கள். வீடும் க்ளீனாக இருக்குது. எப்படி முடியும்? இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம்னா எல்லாமே நம்மளால் முடியும். பிரியாணி ரெடி, கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் தக்காளி பச்சடி, உருளைக்கிழங்கு வறுவல், ரைத்தா, அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவங்களே எனக்கு பாத்திரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. இப்படி தான் என்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி இதிலெல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது. வீட்டில் தான் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை எல்லாமே அவங்க கொடுத்த எல்லாமே பேகு முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் எல்லாத்துலேயும் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.